இப்போ வந்துட்டு நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது அந்த பேட்டியும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக தம்பிராமையா ஒன்று குறிப்பிட்டு சொல்லிட்டு போனார். ஒரு பெரிய ஆளோட பையன் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் தான். ஏன்னா வந்துட்டு அவர் எங்கே போனாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேள்வியே வந்து அவர் போட்டு தொலைச்சிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த 48 வயசுங்கிற இந்த சின்ன வயசில் அவர் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தார். அவர் தனிப்பட்ட கருத்தாக சொன்னார். எனக்கும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து. நீங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாமே கண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் உடன்பாடு இல்லை. இங்கே சினிமாவில் வந்து நீங்கள் இவருடைய மகன், அவருடைய மகன், இவருடைய வாரிசுலாம் தாண்டி வெற்றி தான் இங்கே முக்கியம். வெற்றி தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்துது. அதை தாண்டி வந்து மனோஜ் வேறு வழியில் கூட வேறு வழியில் வேறு ஒரு பிஸ்னஸ் கூட பார்த்து போயிடும். இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்காது. வந்து வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே வந்து கை கொடுக்கவே கொடுக்காது. வந்து நீங்கள் அது வெற்றி, சினிமாவோட வெற்றி வந்து அதுக்கு வந்து பாரபட்சம்லாம் கிடையாது.